வணக்கம் and welcome back to Bagi's kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப எம்மியான டெலிஷியஸான டேஸ்டியான கத்திரிக்கா பிட்லா. இது எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட் தேவை அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கத்திரிக்கா பிட்லாக்கு நான் ஒரு கை அளவுக்கு கொண்டக்கடலை வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி அதை ஒரு 6-7 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு மசிகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியிலேயே நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ், உங்களுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து அந்த தண்ணியிலே கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு நம்ம ஆட் பண்ணுறச்ச பார்த்து ஆட் பண்ணோம், ஏன்னா கொண்டக்கடலையோட தண்ணியும் சேர்க்கறதுனால. 2 பெரிய கத்திரிக்காய் நான் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 காஞ்ச மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதெல்லாம் நம்ம வறுத்துக்கிட்டு தேங்காவோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். தேங்காய் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வறுத்துக்கலாம். அப்புறம் நம்ம கத்திரிக்காய் வேக விடுறச்ச உப்பு, பெருங்காயம், மஞ்சள் பொடி போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பிட்லாக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக இது வறுக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த உளுந்து வந்து நல்ல கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க, நல்ல மணம் வரணும். பிட்லா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காயில் பண்ணலாம், பாவக்காயில் பண்ணலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். கொண்டக்கடலை சேர்த்தும் பண்ணலாம். கொண்டக்கடலை வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் பச்சை நிலக்கடலை இருக்கு இல்லையா, அது சேர்த்தும் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு கொண்டக்கடலை எதுவுமே நான் ஊற வைக்க மறந்துட்டேன் அப்படின்னா நம்ம துவரம் பருப்பு வேக வச்சுட்டு அதுவும் இதோட ஆட் பண்ணியும் பண்ணலாம். நான் இப்போ வந்து கொண்டக்கடலை சேர்க்கறதுனால இங்கே துவரம் பருப்பு வேக வச்சு சேர்க்கலை. நீங்கள் கடலையோ கொண்டக்கடலையோ ஆட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சாச்சு, ஒரு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு 30-40 செகண்ட்ஸில் இந்த உளுத்தம் பருப்பு நமக்கு தேவையான கலர் வந்துடும். வந்தோடனே இதை எடுத்து அடுப்புலேருந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு தேங்காவோடு சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். நீங்கள் தேங்காய் வேணும்னாலும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம், ஆனால் அவசியம் இல்லை தேங்காய் வதக்கணுங்கிறதுக்கு. இதை எடுத்துகிட்டு நம்ம கத்திரிக்காயை வேக போட்டுக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இதை நான் வந்து அடுப்புலேருந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். இப்போது அதே சட்டியில் நம்ம வந்து இந்த புளி கரைச்சிருக்கோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு சேர்த்துன்றலாம். சேர்த்துட்டு அதோடையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து வேக விடணும். உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வேக விடணும். இதை இப்போது இந்த கத்திரிக்காயோட நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே கொண்டக்கடலையில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. வேணும்னா கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து இதை ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டரும் சேர்த்துட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு கத்திரிக்காயை நல்லா வேக விட்டுக்கு போகிறோம். மீடியம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. உப்பு, மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். பெருங்காயம் இப்போ போட வேணாம், தாலி கரிச்சா போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணா கூட நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அதெல்லாம் ஆறினோடனே தேங்காய் சேர்த்து சும்மா ஒரு கை அளவுக்கு தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது நம்மளோட பிட்லாக்கு. இப்போ பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் வெந்தாச்சு. இனிமேல் ஓப்பன் பண்ணியே வேக விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்துடணும் கத்திரிக்காய். இந்த பிட்லா வந்து சுட சுட சாதத்துக்கு நல்லா இருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி தோசை, இட்லியோட சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் சாதம், லெமன் சாதம் அதுக்கெல்லாம் கூட இதை தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் வெந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலையை இதோட சேர்த்துக்க போகிறோம். கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதையும் சேர்த்துருங்க, ஏன்னா அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இது ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதோட சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை சேர்த்தும் கொதிக்க ஆரம்பிச்சிடுது இல்லையா, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் வறுத்த பொடி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போது நம்ம இந்த தேங்காய் மிக்சரும் சேர்த்துட்டு
நல்ல ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டால் போகிறோம். அந்த ஏற்கனவே நம்ம எல்லாம் வறுத்துருக்கிறதுனால ஒன்றும் இதில் ரா ஸ்மெல் இருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் அந்த தேங்காவோட சேர்ந்து இப்போ தானே அந்த உப்பு காரம் எல்லாம் இதில் சேர்ந்துருக்கு. அந்த காரம் எல்லாம் வந்து நமக்கு கத்திரிக்காய்க்குள்ளே சேரணும் இல்லையா? அதனால ஒரு 2 மினிட்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு இப்பயே பார்த்துக்கோங்க. இன்னும் கொதிக்கிறச்ச கொஞ்சம் கெட்டி ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால. நம்மளோட பிட்லா வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தாளிச்சு கொட்டிக்கலாம். வெறும் கடுகு தான் தாளிக்க போகிறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயமும் கடுகும் நான் தாளிச்சு கொட்ட போகிறேன். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா ஆற கொஞ்சம் கெட்டியாயிடும். இப்போது கடுகு பெருங்காயமும் தாளிச்சதை இதில் கொட்டிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. நம்மளோட டேஸ்டியான எம்மியான கத்திரிக்காய் பிட்லா ரெடி ஆயாச்சு. இதை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பாய்.